முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மகத்தான திட்டங்களில் ஒன்றான விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டம் மாணவ மாணவிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. எட்டாக்கனியாக இருந்த மடிக்கணினி கனவு நனவாகியதால் மாணவர்களின் அறிவாற்றல் பெருகியதோடு பல்வேறு அரிய தகவல்களை அறிந்து கொள்ளும் வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு நிறைவேற்றிய பல்வேறு திட்டங்களால் தமிழகம் வளர்ச்சியடைந்துள்ளது. கல்வி நவீனமயமாகி வரும் நிலையில் விஞ்ஞான வளர்ச்சிக்கேற்ப மாணவ மாணவியரின் அறிவுத்திறன் மேம்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கில் கடந்த 2011ஆம் ஆண்டு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்தார். அதன்படி மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற மாணாக்கர்கள் பயன்பெறும் வகையில் மடிக்கணினிகள் வழங்கப்பட்டுள்ளன. நாகை மாவட்டத்தில் 55,197 மாணவ மாணவிகளுக்கு 117 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மடிக்கணினிகள் வழங்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் முத்தான திட்டங்களால் கல்வி மட்டுமின்றி அனைத்து துறையும் பெரும் முன்னேற்றம் கண்டுள்ளது. சீர்காழியை அடுத்த நெம்மேலி கிராமத்தைச் சேர்ந்த ஏழை மாணவி ஸ்ரீலேகா தற்போது செவிலியர் பயிற்சி பெற்று வருகிறார். ஓய்வு நேரங்களில் வயல் வேலைகளில் ஈடுபடும் இவர் மடிக்கணினி மூலம் பல்வேறு தகவல்களை பெற்று பயனடைந்துள்ளார். எட்டாக்கனியாக இருந்த மடிக்கணினி கனவை நனவாக்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மாணவ மாணவிகள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிக்கின்றனர். 12th முடிச்சு லேப்டாப் தந்திருக்காங்க. அதை வச்சு நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நர்சிங் காலேஜில் தான் நான் படிச்சுட்டு இருக்கேன். ஸ்கூலில் நிறையா இதெல்லாம் புத்தகம் நோட்டு இதெல்லாம் நிறைய செய்கிறாங்க. அடுத்த வாட்டி அம்மாவே வரணும்னு நாங்கள் விரும்புகிறோம் ஸ்டூடெண்ட் சார்பாக. எங்கள் அம்மா அவர்கள் எங்களுக்கு நலத்திட்டங்கள் நிறைய செஞ்சுருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா லேப்டாப்புங்கிறது ரொம்ப அவசியமானது. பிற்காலத்து எங்களுக்கு லேப்டாப்பு உதவியாக இருக்கும். அதில் அம்மா அவர்கள் ஜாமெட்ரி பாக்ஸ்லேருந்து எல்லாத்துக்கும் செஞ்சுருக்காங்க. நாங்கள் ரொம்ப ஏழ்மையானவங்க, எங்களுக்கு வாங்கி கொடுக்குற யாருமே இல்லை. ஆனால் இதெல்லாம் செய்கிறதுக்கு எங்கள் அம்மா முதல் இருக்காங்க. அது வரைக்கும் நாங்கள் எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. எங்கள் ஹையர் எஜுகேஷனுக்கு ரொம்ப உதவும். ஏன்னா எங்களுக்கு தேவையானதெல்லாம் இணையதளத்தில் நாங்கள் படிச்சுக்க முடியுது. இது ஒரு வரைய வாய்ப்பு. இது எங்கள் ஃபேமிலியால் வாங்கி கொடுக்க முடியுமான்னு சொல்ல முடியாது. ஆனால் அது அம்மா கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நன்றி சொல்லிடுறாங்க. முதலமைச்சரின் முத்தான திட்டங்கள் பல்வேறு தரப்பினரிடையே வரவேற்பையும் பாராட்டையும் பெற்று வருகிறது. விலையில்லா மடிக்கணினி வழங்கும் இத்திட்டத்தால் பள்ளி மாணவ மாணவிகள் பெரிதும் பயன்பெற்று வருகின்றனர். அம்மா கொடுத்த கணினி எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை வச்சு எங்களோட பிஜிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸோ எங்கள் தம்பி தங்கச்சி எங்களுக்குலாம் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் அம்மா. அழியா செல்வமான கல்வியை தமிழகத்தில் சாதி மத பேதமின்றி அனைவருக்கும் அளிக்கும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வரும் முன்னோடி திட்டங்கள் கல்வி வளர்ச்சியில் தமிழகத்தை முதன்மை மாநிலமாக மாற்றியுள்ளது. விலையில்லா மடிக்கணினி திட்டத்தால் ஏராளமான மாணவ மாணவிகள் மிகுந்த பயனடைந்துள்ளனர் என்பதில் ஐயமில்லை. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக நாகை சுந்தரமூர்த்தியுடன் எம். கிறிஸ்துதாஸ்.